கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். இதுவரைக்கும் 56 போட்டிகள் முடிவடைந்துள்ளன. அதில் முதலிடத்தில் ஜிடி நேற்று பெற்ற வெற்றியின் மூலமாக 16 புள்ளியில் ரன் ரேட் சூப்பராக முதலிடத்தில் உட்காந்துட்டாங்க. ரெண்டாம் இடத்துல ஆர்சிபி 16 பாயிண்டில் 11 மேட்ச்சில் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஈக்குவலான அமைப்பு. அதே போல் ரன் ரேட் கம்மியாக இருக்கிறதுனால தான் ரெண்டாம் இடத்துல இருக்காங்க ஆர்சிபி. பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு 11 மேட்ச்சுக்கு 7 வெற்றி 15 பாயிண்ட்டு. இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா போதும் இவங்க கன்ஃபார்ம். ஏன்னா ஓரளவுக்கு 17-18ங்கிறது யாரும் வர்றது கொஞ்சம் டவுட்டு தான். அதனால் 17 வந்தாலும் பஞ்சாபுக்கு பெட்டர். மும்பை இந்தியன்ஸு 4ஆம் இடத்துல இருக்கிறது. நேற்று நடைபெற்ற போட்டியில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருந்தது. நிச்சயம் அதில் மாற்று கருத்து இல்லை. நாம் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கும்னு கணிச்சிருந்தோம். மழை குறுக்கிட்டதுனால சில போட்டி முடிவுகள் கொஞ்சம் மாறத்தான் செய்கிறது. அதையும் நம்ம ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோங்கிறதையும் நம்ம சொல்லிக்க கடமைப்படுறேன். போட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி வந்து கடைசியில் ஜிடி ஜெயிச்சது. மும்பை இந்தியன்ஸில் நாம் கணிச்ச வீரர்கள் சிறந்து விளையாடுவாங்கன்னு சொன்னதில் ரியான் ரிக்கல்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, கார்பின் போக்ஸு, தீபக் சகர் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தோம். பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு ரியான் ரிக்கல்டன், திலக் வர்மா சொற்ப ரன்களில் அவுட் ஆகிட்டாங்க. அதுவும் ஒரு பின்னடைவு இந்த அணிக்கு. இதில் சூரியகுமார் யாதவ் 35 ரன்கள் அடித்தார். 24 பாலில் 5 4. பட் வில் ஜாக்ஸ் 50 அடித்ததுனால தான் அந்த ஸ்கோர் வந்தது. ரொம்ப பேட்டிங்கில் சொதப்பிட்டாங்க. அதே போல் பேட்டிங்கில் கார்பின் போச் நம்ம பவுலிங்கில் செலக்ட் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் 22 பாலுக்கு 27 ரன் ஆல்ரவுண்டரு. அதுவும் இல்லாமல் தீபக் சகர் பார்த்திங்கன்னா 32 ரன் கொடுத்து 3 ஓவரில் 1 விக்கெட் எடுத்திருந்தார். ஜஸ்பிரீத் பும்ரா கேமையே மாத்திர தரமாக அவர்கிட்ட சிறப்பாக இருக்குது. அதனால் 4 ஓவரில் 19 ரன் கொடுத்து 2 விக்கெட்டு. அப்படி இருந்தாலும் டக்வர்த் லீவிஸ் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பறிபோயிட்டதுன்னு தான் சொல்லணும். ஜிடியை பொறுத்தளவுக்கு சிறந்த வீரர்கள் சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர், ரஷித் கான், பிரசித் கிருஷ்ணா இவங்களாம் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தோம். இதில் பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு சாய் சுதர்ஷன் 5 ரன்லேயே அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தார். அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் 30 ரன்னு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுப்மன் கில் 43 ரன்னு, சர்ஃபேன் ரூதர்போர்டு படார்னு ஒரு அதிரடி காமிச்சு 28 ரன்னு. ஏன்னா 2 4 2 6 15 பால். அவர்னால தான் வெற்றிக்கும் பக்கத்துக்கு போனாங்க. இல்லைன்னா மும்பை ஜெயிக்கிறதா தான் இருந்தது. இவங்களுடைய பவுலிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது இயல்பாகவே நம்ம ரூதர்போர்டு, ஷாருக் கான் நம்ம கணிச்சவர் நல்லா விளையாடலை. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு பிரசித் கிருஷ்ணா நல்லா விளையாடுவார்னு கணிச்சிருந்தோம். அதில் 1 விக்கெட் எடுத்திருந்தார். 4 ஓவருக்கு 37 ரன்னு. ரஷித் கான் நல்லா விளையாடுவார்னு கணிச்சிருந்தோம். 4 ஓவருக்கு 21 ரன் 1 விக்கெட்டு. சாய் கிஷோர் 2, கோட்ஸி, சிராஜ், அர்ஷத் கான் தலா 1 விக்கெட். ஓகே, இன்றைய போட்டி என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். கொல்கத்தா மைதானத்தில் நடக்கிறது. கொல்கத்தாவுக்கு இது ஒரு சிறப்பான போட்டியாக இருக்கும். ஏன்னா அவங்க ஜெயிச்சா தான் அடுத்த லெவலை பற்றி யோசிக்க முடியும். இதற்கு முன்பாக சென்னை சூப்பர் கிங்ஸும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் 31 முறை மோதியிருக்காங்க. அதில் 19 முறை ஜெயிச்சு சிஎஸ்கே ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறது. 11 முறை தான் கொல்கத்தா ஜெயிச்சிருக்கு. ஒரு போட்டிக்கு முடிவு கிடைக்கப்படவில்லை. இதில் அதிகபட்ச ஸ்கோர் சிஎஸ்கேயை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 235 ரன்னு கேகேஆருக்கு எதிராக அடிக்கிறாங்க. அதே போல் கேகேஆர் சிஎஸ்கேவுக்கு எதிராக 202 ரன்கள் இதுக்கு முன்னாடி அடிச்சிருக்காங்க. குறைந்தபட்ச ஸ்கோர் சிஎஸ்கே 103 சுருள்றாங்க, கேகேஆர் 107 சுருள்றாங்கங்கிறது தான் கடந்த கால வரலாறுகளாக இருக்கிறது. ஸோ அப்போ இந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு கேகேஆரை விட சிஎஸ்கே ஒரு லீடு எடுக்குதுன்னு சொல்லலாம். அணி பெயர் நியூமராலஜி. டீம் நேம் நியூமராலஜியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸு நியூமராலஜி 9, பிரமிடியன் 9 வர்றதுனால அந்த அணிக்கு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. அதே போல் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை பொறுத்தளவுக்கு 3-1 வருது. அதுவும் மீடியமான ஒரு அமைப்பு. ஸோ அப்போ 2 அணிகளும் சாம்பியன் அணிகள். அவங்களுடைய பெயரங்கள் மீடியமாவது இருக்கிறதுனால தான் சாம்பியன் பட்டத்தை கடந்த காலத்தில் பெற்றிருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு 2 பேருக்கும் ஈக்குவல்னு சொல்லணும். கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு எம்எஸ் தோனி நியூமராலஜி 3, பிரமிடியன் 6 வர்றது வெரி குட்டான அமைப்பு. ஸோ இப்போ எம்எஸ் தோனி கேப்டன்சி வெரி குட்டாக இருக்குதுன்னு காமிக்கிறது. அதே போல் அஜின்கே ரஹானேயோட கேப்டன்சியும் 4க்கு 4 இருக்கிறது. அதுவும் வெரி குட் தான்.
ஸோ அப்போ கேப்டன்சியை பொறுத்தளவுக்கு தோனி ஆகட்டும் ரஹானேயும் ஆகட்டும் சிறப்பான பங்களிப்பாக ஆற்றுவாங்கன்றதை இன்றைக்கி போட்டி முடிவு உணர்த்துது. இருந்த போதிலும் இந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு இவங்க 2 பேருக்கும் ஈக்குவலான பலம் அப்படின்னு சொல்லணும். டுடே லக்கி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57வது மேட்ச்சு நம்ம ஏற்கனவே கணிச்சு வச்ச அடிப்படையில் கேகேஆர் அணிக்கு சாதகமாக இருக்குன்றதுனால இந்த போட்டி வந்து கேகேஆர் லீடு எடுக்க வாய்ப்பு. பிரசன்ன ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு கேகேஆருடைய தலைமையில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கார், பாக்கியாதிபதி நீச்சம், அதனால் அது சிறப்பு இல்லை. அதே போல் சிஎஸ்கே உடைய தலைமையில் கதிர் உட்கார்ந்தாலும் கூட நட்பு கிரகம், அந்த சிஎஸ்கே உடைய அதிபதி பொன் ஆட்சியில் இருக்கிறது, 6 இடமும் அங்கே இருக்கிறது ரொம்ப கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது சிஎஸ்கேவுக்கு. சிஎஸ்கே உடைய லாபஸ்தானாதிபதி மந்தன் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல உட்காந்து 12ஆம் இடத்தை பார்க்குறது கொஞ்சம் சிறப்பு இல்லை. அதே போல் கேகேஆருடைய லாபாதிபதி மதி தன் வீட்டுக்கு 12இல் மறைகிறது சிறப்பு இல்லை. இருந்த போதிலும் இந்த சிஎஸ்கே உடைய அதிபதி வலுவாக இருக்கிறது பலம். கேகேஆர் தலைமையில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறது, பாக்கியாதிபதி கெட்டு போகிறது, பாக்கிய ஸ்தானத்தில் பாம்பு நீச்சமாக இருக்கிறது கேகேஆருக்கு சாதகம் இல்லை. அதனால் இந்த செக்மெண்ட் வந்து சிஎஸ்கேவுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக கேகேஆருடைய நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை இருக்கிறது கேகேஆருக்கு பலம். சிஎஸ்கேவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதன் அதிபதி உச்சமாக இருக்கிறது பலம். அதே போல் லாபாதிபதி சிஎஸ்கேவுடைய லாபாதிபதி சூரியன் உச்சம் பெற்று பார்வை செலுத்துறது சிஎஸ்கேவுக்கு கூடுதல் பலம். ஆனால் கேகேஆருடைய லாபாதிபதி தலைமையில் வந்து உட்கார்ந்துருந்தாலும் கூட அந்த உச்ச சூரியன் லாபம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகமாக இருக்கிறதும் ஒரு பலமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அப்போ இந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு கேகேஆரை விட சிஎஸ்கேவுக்கு ஒருபடி கூடுதல் மேலாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக சொல்லிக்க கடமைப்படுறேன். அடுத்தபடியாக அவர் ப்ரிடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மீ அண்ட் யூ செக்ஷனில் சிஎஸ்கே ஜெயிக்குது, டீம் நேம்லி ஈக்குவல், கேப்டன் நேம் ஈக்குவல், டுடே லக்கி கேகேஆர், ஜாமக்கோல் பிரசன்னமும் நஷ்ட ஜாதகமும் சிஎஸ்கே சொல்லுது. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது சிஎஸ்கே கொஞ்சம் லீடு இருக்கிற மாதிரி தான் இருக்கிறது. ஸோ அப்போ இந்த சொந்த ஊரில் இல்லைனாலும் கூட கொல்கத்தாங்கிறது குட்டி மைதானம், அதனால் யார் நல்லா விளாட்றாங்க செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில் சென்னைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆறுதல் வெற்றி பெற அப்படின்னு சொல்லணும். சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் இந்த போட்டிகளில் செயல்படுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது சென்னையை பொறுத்தளவுக்கு சைக் ரசீத், ஆயுஷ் மாத்ரே, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன் இவங்களாம் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் பலமாக உண்டுன்னு சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா கேகேஆரில் சுனில் நரேன், ரமணுல்லா குர்பாஸ், அஜின்கே ரஹானே, ஹர்ஷித் ராணா, சுயாஷ் சர்மா, ரோமன் பவல் அவங்க பேட்டிங் பவுலிங்கில் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீள் பார்வை பார்த்திங்கன்னா 56 போட்டி இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு, 27 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், 48% வெற்றி சதவீதத்தை தொடர்ந்து தீர்மானித்து வருகிறோம். ஜாதகம் பார்க்க படிக்க எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.